பொன்னியும் சக்தியும் வந்து அவங்க அம்மாவோட பொன்னியோட அம்மாவோட சமாதிக்கு போகிறாங்க. போயிட்டு வந்து பொன்னி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அங்கே வந்து பார்த்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அழறாங்க. அவங்க அம்மா ஞாபகத்தில் வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. இதை பார்க்குற சக்தி சாமி கும்பிட வந்துட்டு என்ன பொண்ணு இதெல்லாம் அப்படின்னோடனே, என் அம்மா இருக்கும்போது என்னை எப்படிலாம் பார்த்துக்கிறாங்க தெரியுமா, அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க, என்னை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க, அவ்வளோ அழகாக அன்பாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுப்பாங்க, அம்மா இல்லாதது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னோடனே, ஆமாம் பொன்னி, எனக்கும் இந்த விஷயம் தெரியாது, என் அம்மா என் கூடவே இருக்கிறதால எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் அம்மா இல்லைன்ற ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மா வேணும் பொன்னி, நீ அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்னோடனே, எனக்கு அப்பா இருந்தார், அப்பா வந்து ரொம்ப பாசமாக பார்த்துப்பார் தான், இருந்தாலும் அம்மா இல்லைன்ற ஏக்கம் என்னால் தாங்கிக்கவே முடியாது, என் அம்மா அந்தளவு வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து கவலைப்படாத பொன்னி, நான் இருக்கேன் உனக்கு, நம்ம குடும்பமே இருக்குது, உன் அம்மாவோட பாசத்தை வந்து கண்டிப்பாக வந்து என்னால் உனக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. உடனே வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து பொன்னி பார்க்குறாங்க. உடனே அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு பொன்னியை. நீ கவலைப்படாத பொன்னி, நான் இருக்கேன், உனக்கு எப்போவுமே துணையாக இருப்பேன், உன் கஷ்டங்கள் வந்து ஏன் கஷ்டம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. பொன்னி வந்து தன்னை மறந்து அப்படியே வந்து நெஞ்சில் சாயிறாங்க, சக்தியோட நெஞ்சில். அடுத்து வந்து எங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பொன்னி இன்னும் வரவே வரல, பொன்னியும் சக்தி எப்போ போனாங்க, இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. டைம் ஆகிடுச்சு, நம்ம வந்து நாளைக்கு வந்து கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது, நைட்டுக்குள்ளே அவங்க வந்தால் தான் போக முடியும், குடும்பத்தோடு போனால் தான் நல்லது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஐயோ சக்தி, இப்படி பண்ணிட்டியே, கரெக்டாக வந்து வந்துட வேண்டியது தானே, இவ்வளோ லேட் ஆகுது, என்ன பண்ணுறது, இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு கார்த்தி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ வரைக்கும் என்னை கூப்பிடல, எதுக்காக என்னை வேணான்னு தடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பிரீத்தி. ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் தான் நினச்சேன், அதுக்குள்ளேயும் வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் வந்துடுச்சு. என்ன ப்ராப்ளம், வேறு என்னங்க, என்னோடய கேமராவே சரியில்லை, ஃபஸ்ட்டு என் கேமரா காலில் வரைக்கும் நல்லா இருந்தது, இப்போ என்னமோ கேமரா ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் வந்து சரி பண்ணிகிட்ருக்கேன், சரி பண்ணோன்னே உடனே உங்கள் ஃபோட்டோ ஷூட்டு தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பிரீத்தி வந்து செமையாக டென்ஷன் ஆகிருக்காங்க. ஏதோ வந்து கண்டிப்பாக நடந்திருக்கு, பொன்னியும் சக்தியும் எங்கேயோ போயிருக்காங்க, ஆனால் வந்து அது எங்கே போயிருப்பாங்க, தனியாக வந்து எங்கேயோ போயிருக்காங்க, அதனால தான் இப்படி போய் சொல்லிட்டு போயிருக்காங்க, இதை கண்டுபிடிக்கணுமே, எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறது, சந்திரசேகர் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு, என்ன இது பொன்னியும் சக்தியும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. சந்திரசேகர் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. என்ன சந்திரா ரொம்ப டென்ஷனாக இருக்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறேன். ஆமாடா, காலைல போனவங்க இன்னும் காணோம், பொன்னியாவது வந்துடுவான்னு பார்த்தா வரல, சரி சக்தி வந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு வர லேட் ஆகும், ஆனால் பொன்னி வந்திருக்கணும் நேரத்துக்கு, ஏன் வரல, அவள் பொழுது போய் இருக்க மாட்டாள் எங்கேயோ அப்படின்னோடனே, 2 பேரும் ஒன்றா போயிருக்காங்களே, எப்படி வருவாங்க அப்படின்னோடனே, என்னடா சொல்கிற, ஆமாம் என்னோடய பிளான் தான் இது, பொன்னி வந்து மனசு கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவோட சமாதியை பார்க்கணும் அழுதுட்டு இருந்தாங்க, அப்போ சக்தியை அழகாக தூண்டி விட்டேன், சக்தியும் என்ன பண்ணால், நான் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு. நிஜமாவாடா, ஆமாம் 2 பேரும் தான் ஒன்றா போயிருக்காங்க, டேய் கார்த்தி நீ சாம விஷயம் பண்ணியிருக்கடா, உண்மையிலேயே எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா, உன்னெல்லாம் எப்படி பாராட்டுதுன்னே தெரிலடா அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடுங்க சந்தோஷமாக போயிட்டு வரட்டும் அப்படின்னோடனே, சரி அவங்க வர்றதுக்குள்ளேயோ வீட்டில் இருக்கவங்கள நீங்கள் தான் வந்து பக்குவமாக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பேசணும், புரியுதா, எப்படியாவது எல்லாரையும் சமாளிங்க அவங்க வர்றதுக்குள்ளேயோ அப்படின்னோடனே, சரிடா ஆனால் நைட்டுக்குள்ளே வந்துடுவாங்கல்ல, கண்டிப்பாக வந்துடுவாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே, இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பிரீத்தி கேட்டுடுறாங்க. பிரீத்தி செம டென்ஷன் ஆகிறாங்க. இதை சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது வந்து ஆன்ட்டி கிட்ட சொல்லி வந்து இதை வந்து பெரிய பிரச்சனையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வந்து பிரீத்தி. என்ன சக்தி, என்கிட்ட கூட போய் சொல்லிவிட்டு பொன்னியை கூட்டிகிட்டு ஜாலியாக போயிட்டியா, உன்னை விடமாட்டேன் சக்தி, நீ ஏன் கூட தான் எப்போவுமே இருக்கணும், ஆனால் என்னை விட்டுட்டு பொன்னி கூட போறியா, உன்னை சும்மாவே விடமாட்டேன், இங்கே இருக்கிறவங்களாம் உன்னை கேள்வி கேட்குற மாதிரி பண்ணுறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாலில் போய் உட்காராங்க. என்ன இன்னும் பொன்னியும் சக்தி வரலையா அப்படின்ற தெரியாத மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து இல்லை வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சமாளிக்கிறாரு. என்ன அங்கிள் சமாளிக்கிறீங்களா, விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படி இவங்களெல்லாம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பிரீத்தி. இது முடியுது.